ஜெர்மானிய குடியரசு உருவானது. 1918 நவம்பர் 9 ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கைசர் வில்ஹெம் பதவி விலகினார். இதனால் 3 நூற்றாண்டுகள் நீண்ட மன்னராட்சி முடிவடைந்து வெய்மர் குடியரசு என்னும் புதிய ஜனநாயக அரசு உருவானது. 1914ஆம் ஆண்டில் தொடங்கிய முதல் உலகப் போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இதில் ஜெர்மனி மற்றும் அதன் கூட்டணி நாடுகளான ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டமான் பேரரசு முதலியவை தோல்விகளையும் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்தன. ஜெர்மன் ராணுவம் மிகவும் பலவீனமடைந்தது. ஜெர்மனியில் உணவு பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்தன. மக்கள் போரை நிறுத்த வேண்டும் என கூறினர். பல நகரங்களில் மக்களும் படை வீரர்களும் கிளர்ந்தெழுந்தனர். 1918 நவம்பர் 3ஆம் நாளன்று கீழ் துறைமுகத்தில் கடற்படை கிளர்ச்சி வெடித்தது. இனி பயனற்ற போரை நடத்த மாட்டோம் என்று கடற்படையினர் மறுத்தனர். இது விரைவில் நாடு முழுவதும் பரவியது. பெர்லின், ஹாம்பர்க், மியூனிக் போன்ற நகரங்களில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. போர் நிறுத்தம், மன்னர் பதவி விலகல், ஜனநாயக அரசு அமைத்தல் ஆகியவை மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருந்தன. ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கைசர் வில்ஹெம் மீதான அதிருப்தி அதிகரித்தது. அவரது போர்க்கொள்கைகள் ஜெர்மனியை பெரும் நாசத்துக்கு தள்ளியதால் மக்களும் இராணுவத்தினரும் அவரை எதிர்க்க தொடங்கினர். இதையடுத்து 1918 நவம்பர் 9 அன்று அவர் தனது பேரரசர் பதவியை துறந்து நெதர்லாந்துக்கு தப்பிச் சென்றார். அத்துடன் ஜெர்மனியில் மன்னராட்சி முடிவுற்றது. அதே நாளில் பெர்லினில் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைவர் பிலிப் ஷெய்ட்மான் மன்னராட்சி முடிவுக்கு வந்து ஜெர்மன் குடியரசு உருவானதாக அறிவித்தார். இதையடுத்து வெய்மர் குடியரசு எனப்படும் ஜெர்மனியின் முதல் ஜனநாயக அரசு உருவானது. 1918 நவம்பர் 11 அன்று ஜெர்மனி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் முதல் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுற்றது. ஆரம்பத்தில் மக்கள் சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை எதிர்பார்த்தாலும் பின்னர் பொருளாதார நெருக்கடிகள், பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை ஆகியவை குடியரசை பலவீனப்படுத்தின. இதன் பின்னணியில்தான் நாசிசம் எழுந்தது. அடால்ஃப் ஹிட்லர் 1933இல் ஆட்சிக்கு வந்தார். இப்படியாக 1918 நவம்பர் 9 ஜெர்மனியின் பழைய உலகம் சரிந்து புதிய ஜனநாயக ஜெர்மனி